வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது, என்ன ஒரு பலாபலன்கள் இருக்க போகக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை அடையும், நீங்கள் அதனால் பயன்பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலே நீடித்திருந்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சனி வந்துன்னா 2ஆம் இடத்துல இருந்து பாத சனியாக இன்னும் ஒரு 7-8-5-6 மாசத்துல 7 நாடு சனியிலிருந்தே விலகக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு. அந்த 2 கிரகமும் எந்த மாற்றமும் டிசம்பர் மாதம் பெற போகிறதில்லை, எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்தில் ராகு கேதுவும் நீடித்து 3ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார். கேது குருவின் பார்வையிடுகிறது, பரவாயில்லை, சிறப்பு. இப்போ மாத கிரகமாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரார். இதுவரை லாபஸ்தானத்தில் இருக்க சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அந்த 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 ராஜோகாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்து 6ஆம் இடத்து பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குடுக்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. அதர் பீப்புள்ஸ் மணினால நம்ம வருது, லோன் மூலமாக சில மேன்மை வருது. சில எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை வருது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஒரு பெரிய ஒரு 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 நம்ம உயில் எழுதி அந்த உயில் மூலமாக நமக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும், பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், அப்பா மூலமாக வர சொத்தாக இருக்கட்டும், மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்தாக இருக்கட்டும், வம்பு வழக்குலாம் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல நீடித்து ராசியவே பார்க்கறதுனால கொஞ்சம் இல்லறம் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. செவ்வாய் நீச்சமாக இருந்து ராசியை பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும், கொஞ்சம் வேகத்தோடு விவேகமாக இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் வியாபாரம் அது மாதிரி சில விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குதாரர்களோட கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே மாதிரி இளம் வயதியர் பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரோட பழகிறோம் என்னங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் தேவைப்படுகிறது மகராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனே 11ஆம் இடத்துல 16ஆம் தேதி வரைக்கும் இருந்து 12ஆம் இடத்துக்கு அவரும் வருது. பார்த்தீங்கன்னா எகெயின் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியே 12க்கு வரும் பொழுது டிராவலிங், ஒரு விசா கிடைச்சி வெளிநாடு போகிறது, வெளிநாடு போய் படிக்கக்கூடணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு விசா கிடைக்கிறது, ஒரு குட் நியூஸ் கிடைக்கிறது. வேலை விஷயமா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் மாறுறவங்க, இன்னொரு நாடுலேருந்து இன்னொரு நாடு மாறுறவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு பொது பலனாக ஒரு கோச்சாரத்தில் இருக்குது. உங்கள் தசாபுக்திகள் அதை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளேயே வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளாக இருக்கட்டும், ஒரு 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 டிராவலிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஒரு பெனிஃபிட்டோ, ஒரு 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 நிதி நிலைமையில ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட உயர்வை நோக்கி போகக்கூடிய மாதமாக அடுத்த வருஷம் புத்தாண்டு வரக்கூடிய எண்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிற பயிற்சிகளும் சூரியனோட பயிற்சிகளும் எல்லாமே நல்லா இருக்கு. புதன் நீடித்து 11ஆம் இடத்திலே குருவின் பார்வையில் இருக்கிறப்போ புதன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரகம் மகர ராசிக்கு. 6க்கும் 9 குடிவன் பாகிஸ்தானாதிபதியே 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துல இருந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்பா மூலமாக பெனிஃபிட், பூர்வீகம் மூலமாக பெனிஃபிட்டு, ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, தகவல் தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன், டாக்குமெண்டேஷன், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்து அவங்க இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைமுக்கு வரக்கூடிய, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணி கான்ஃபிடன்ஸ் வரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சொன்ன புதன் துறையில் நல்லா மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ சுக்கிரன் சூரியன் 12ஆம் இடத்துல, புதன் 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். அதே சமயத்தில் 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் 7 நாட் சனியிலிருந்து மீண்டு வரும்பொழுது இன்னுமே வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தையும் ஒரு நல்ல செட்டில்டு ஃபீலிங்கும் உணரப்போகிறதுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா
டிசம்பர் மாதம் ஒரு ஒரு ஸ்டார்டிங்காக அமையும். அடுத்த வருஷம் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக உங்களை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மாத கிரகங்களும் நல்ல பயிற்சிகள் பெறுறதுங்கிறது பார்க்கணும். அந்த செவ்வாய் மட்டும் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா சில அப்பப்போ கோபதாபங்கள் ஆகுறது, அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது விஷயங்கள் கொஞ்சம் உண்டு. கோபத்தை தவிர்க்கணும், வேகத்தை காட்டிலும் விவேகமாக வாழணும். அது அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் கிடைக்க வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் காலதாமங்களாக வந்தாலும் நம்ம சோர்வடையாமல் பொறுமையாக இருந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் இருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறார், ஆட்சி உச்சம் நீச்சம் அதெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு ஸ்தான பலம் திக்பலத்தில் இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து அந்த உங்களுடைய தசாபுக்திகளோட அமைப்பு எப்படி இருக்குது, தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்துல வந்து எப்படி இருக்கிறார், உங்க ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரெல்லாம் பொறுத்து ஒரு துல்லியமான பலன்கள் நாம ப்ரெசன்ட், இமிடியேட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.